ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஐபி அட்ரஸ் கான்ஃபிகரேஷன் பேஸ்ட் ஆன் ஐபி வெர்ஷன் 4. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம 2 நெட்வொர்க் கிரியேட் பண்றோம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் வந்து 11.0.0.0 நெட்வொர்க். இது வந்து 12.0.0.0 நெட்வொர்க். இப்போ இதுல அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த இதுல ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றோம். இதுல ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றோம். 2 நெட்வொர்க். இந்த 2 நெட்வொர்க் வந்து எந்த ஐபி அட்ரஸ் கான்ஃபிகரேஷன்ல ஃபாலோ ஆகுதுன்னா, இது ஐபி வெர்ஷன் 4 நெட்வொர்க் which is based on class A. இந்த 12.0.0.0வும் கிளாஸ் A ஐபி அட்ரஸ்ல ஃபாலோ ஆகும். இதுல வந்து எப்படி வந்து நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போறோம்னா, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. இங்க ஒரு பிசி இருக்கு. இந்த பிசில நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணணும். இந்த பிசி வந்து இந்த 11.0.0 நெட்வொர்க்ல ஃபாலோ ஆகும். இதோட ஐபி என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து ரவுட்டர்ல கனெக்ட் ஆகுது. இந்த ரவுட்டரோட இந்த எண்ட் தான் டிஃபால்ட் கேட்வே. இந்த நெட்வொர்க் இந்த 11.0.0 நெட்வொர்க் டிஃபால்ட் கேட்வே எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த FA 0/0/1 ரவுட்டர் இன்டர்ஃபேஸோட ஐபி. அது வந்து பார்த்தீங்கன்னா 11.0.0.1 ஐபி. யூசுவலா ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸை நம்ம வந்து ரவுட்டருக்கு அசைன் பண்ணோம். ஸோ இந்த ஐபி தான் நம்ம ரவுட்டருக்கு டிஃபால்ட் கேட்வே ஐபி. எதுக்கு டிஃபால்ட் கேட்வே சொல்லணும்னா, இந்த ரவுட்டர் இன்டர்ஃபேஸ் மூலமா தான் பாக்கெட் இந்த நெட்வொர்க் 11.0.0 நெட்வொர்க்கோட பாக்கெட் வெளியே போகும். அந்த 11.0.0.1 இன்டர்ஃபேஸ் வழியா பாக்கெட் உள்ள வரும். அப்புறம் பார்த்தோம்னா, இது வந்து 12.0.0.2 ஐபி. இது வந்து 12.0.0.1ங்கிறது டிஃபால்ட் கேட்வேயோட ஐபி. இதுல வந்து 2 ரவுட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம், which is based on the serial interface. இந்த 11.0.0.2ங்கிறது ஒன் ஆஃப் த பிசி. இதே மாதிரி நம்ம இன்னொரு பிசி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பிசின்னு இருக்கு. ஸோ இந்த பிசி இங்க ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் தான் பண்ணணும். இந்த இன்டர்ஃபேஸ் எதுக்குன்னா, நம்ம வேரியஸ் இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன கனெக்ஷன்ங்கிறது சூஸ் பண்ணும். ஏன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் இருக்கு. லைக் கிராஸ் ஓவர், ட்விஸ்டட் பேர், கிராஸ் ஓவர் ஆர் ஸ்ட்ரைட் த்ரூ. எந்த இன்டர்ஃபேஸ் டிவைஸ் பேஸ்ட் அப்பான் த டிவைஸ் வந்து அந்த கேபிள்ஸ் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் வந்து வேரி ஆகும். யூஸ்வலா டிஃப்ரெண்ட் லேயர் டிவைசஸ் வந்து ஸ்ட்ரைட் த்ரூ யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சும் ரவுட்டரும் கனெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட் த்ரூ யூஸ் பண்ணுவோம். சேம் லேயர் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணுவோம். இந்த பிசிக்கு நம்ம ஐபி அசைன் பண்ணோம்னா அப்படியே கிளிக் பண்ணினா உங்களுக்கு வரும். இதில் போயிட்டு ஃபாஸ்ட் இத்தர்நெட்ல போயிட்டு நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுவோம். டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், சப்நெட் மாஸ்க் வந்து ஃபுல் ஆகும். சரி, இது வந்து நம்ம பிசியை அசைன் பண்ணிட்டோம். இந்த பிசிக்கும் அசைன் பண்ணணும். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்து கிளிக் பண்ண உடனே அந்த ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ்ல ஐபி அட்ரஸ் அசைன். இதுல வந்து நம்ம 2 அசைன் பண்ணோம், அதுல 3 அசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஐபி அசைன் பண்ணிட்டோம் இந்த பிசிக்கு. இது வந்து டிஃபால்ட் கேட்வே ஐபி நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து இந்த பிசி எங்க அனுப்புறோம் டேட்டானா, டிஃபால்ட் கேட்வே வந்து இந்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் ஐபி கொடுக்கணும், which is 11.0.0.1. இதான் டிஃபால்ட் கேட்வே. நம்ம சார் இப்போ வந்து நம்ம அந்த பிசிஸ்க்கு வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பிசிக்கு நம்ம ரவுட்டர் பிசி ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் கான்ஃபிக் போயிட்டு ஃபாஸ்ட் இன்டர்நெட் போயிட்டு நம்ம வந்து இதோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 12.0.0.0ங்கிற நெட்வொர்க்.
இதோட ஐபி நம்ம என்ன அசைன் பண்ண போறோம்னா 12.0.0.2ங்கிறது டேப் ப்ரெஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சப்நெட் மாஸ்க் ஃபில் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டிஃபால்ட் கேட்வே கொடுக்கணும் அந்த பிசிக்கு. எது டிஃபால்ட் கேட்வே ஐபி இதுல இந்த நெட்வொர்க்குக்கு இந்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம ஐபி அசைன் பண்ணோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா 12.0.0.1ங்கிறது தான் டிஃபால்ட். ஸோ அதை வந்து இதில் போட்டுருக்கோம். ஸோ நம்ம இப்போ பிசிஎஸ்க்கு ஐபி அசைன் பண்ணிட்டோம், டிஃபால்ட் கேட்வே செட் பண்ணிட்டோம் பிசிஎஸ்க்கு. பட் இன்னும் நம்ம ரவுட்டர் எதுவுமே இன்னும் டச் பண்ணோம். நம்ம வந்து எதுக்கு ஸ்விட்ச் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து நிறைய பிசிஸ் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லேன் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறோம், ஒரு 10 பிசிஸ் நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்விட்ச் டிவைஸ் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சோட அவுட்புட் எடுத்து நம்ம ரவுட்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ ரவுட்டர் வந்து ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு இந்த இன்டர்ஃபேஸ். வேறல்ஸ் ரவுட்டர் டு ரவுட்டர் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் சீரியல் இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ரவுட்டரை பற்றி பார்ப்போம். ரவுட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ கான்ஃபிக் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரில் சீரியல் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இருக்கு. அதுக்கப்புறம் சீரியல் இன்டர்ஃபேஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. இந்த ஈத்தர்நெட் போர்ட் வந்து இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0/1ல கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா சீரியல் 2/0ல கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் இன்டர்ஃபேஸ் FA 0/0 இது இந்த இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம வந்து ஐபி வந்து அசைன் பண்ணலாம். யூஸ்வலாக இப்படி இது வந்து GUI இன்டர்ஃபேஸ்ல அசைன் பண்ணலாம், இல்லை CLI மோட்ல அசைன். நீங்கள் கான்ஃபிகில் போயிட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டு இப்படி அசைன் பண்ணாலும் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். CLI மோடுனா இங்கே போய் கமாண்ட் டைப் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் போயிட்டு கமாண்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணலாம். இது வந்து இந்த ரவுட்டரோட டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். பிசிக்கல் எப்படி என்னெல்லாம் மாடல்ஸ் இருக்குது, பேக் சைட் ஆஃப் தி ரவுட்டர் இருக்குது, பவர் ஆன் பவர் ஆஃப் சுவிட்ச் இது, அது மாதிரி சீரியல் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அப்புறம் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட். இதில் கான்ஃபிகில் போயிட்டீங்கன்னா என்னெல்லாம்ங்கிற இன்டர்ஃபேஸ் இருக்குது, இதில் ஐபி அசைன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி. நான் இப்போ இங்கே இதுக்கு 11.0.0.1 அசைன் பண்ணியிருக்கேன் GUI மோட். CLI மோடில் யூஸ்வலாக நம்ம ரவுட்டர் ரியல் டைம் ரவுட்டரில் ஒர்க் பண்ணும்போது நம்ம CLI மோடில் தான் நம்ம இன்டர்ஃபேஸ் ஐபி கான்ஃபிகர் பண்ணுவோம். அதில் வந்து இதே மாதிரி வரும். இதில் வந்து வேரியஸ் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் போட் ஆகும்போது இந்த மெனு தான், இந்த ப்ராம்ப்ட் தான் காட்டும். இந்த ப்ராம்ப்ட் வந்து வெரி பேசிக் ப்ராம்ப்ட். ஸோ இதில் வந்து எனேபிள் டைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரிவிலேஜ் எக்ஸிக்யூட்டபிள் மோட் போகும். அதுக்கப்புறம் கான்ஃபிக் டெர்மினல் டைப் பண்ணிங்கன்னா குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போகும். ஸோ நம்ம ஐபி அட்ரஸ்லாம் அசைன் பண்ணோம்னா நம்ம குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போனப்போ தான் அசைன் பண்ண முடியும். இந்த ரவுட்டரில் என்னெல்லாம் இன்டர்ஃபேஸஸ் இருக்குன்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கமாண்ட் டைப் பண்ணிங்கன்னா ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப்ங்கிற கமாண்ட் டைப் பண்ணோம்னா நம்ம என்னெல்லாம் ரவுட்டர் இன்டர்ஃபேஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் அசைன் பண்ண ஐபி வந்துச்சு 11.0.0.1 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டில் வந்துடுச்சு. இப்போ நம்ம சீரியல் இன்டர்ஃபேஸில் ஐபி அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SE 2/0ங்கிறது ரவுட்டரோட சீரியல் இன்டர்ஃபேஸ். நீங்கள் இதை கிளிக் பண்ணி இப்படியும் அசைன் பண்ணலாம், இல்லை CLI மேலே போயிட்டு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடில் இன்டர்ஃபேஸ் சீரியல் 2/0னா உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ப்ராம்ப்ட் மாறி அந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸ் மோடுக்கு வந்துடும். இதில் போயிட்டு நீங்கள் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுங்க. நம்ம இதில் என்ன ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண போகிறோம்னா 12.0.0.1 இந்த 10.0.0.1 இந்த சீரியல் இன்டர்ஃபேஸ்க்கு அசைன் பண்ண போகிறோம். இந்த ரவுட்டர் டு ரவுட்டர் வந்து 10.0.0 நெட்வொர்க்கில் ஃபாலோ ஆகும். இந்த நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் லைனில் ஃபாலோ ஆகும். இதில் போயிட்டு நம்ம சீரியல் 2/0க்குள்ளே ஏற்கனவே இருக்கிறோம். இதில் போயிட்டு நம்ம 10.0.0.1 ஒரு சப்நெட் மாஸ்க் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்படி பண்ணிட்டோம்னா ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். இப்போ ஒரு முக்கியமான கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம், அதாவது நோ ஷட் டவுன். இந்த கமாண்ட் எதுக்குன்னா இன்டர்ஃபேஸ் போர்ட்டை வந்து டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம லிங்க் ஆன் பண்ணிட்டோம். இதே இப்போ இன்னுமே ரெட் கலரில் தான் இருக்குது இந்த லிங்க்கு, அப்படின்னா இன்னும் டவுன் ஸ்டேட்டில் இருக்குது. இது ஆன் ஸ்டேட் கொண்டு போனால் இந்த இன்டர்ஃபேஸை நம்ம ஆன் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நான் நேராகவே உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இதை கிளிக் பண்ணிவிட்டு 12.0.0.2 அந்த ரவுட்டரில் 1 அசைன் பண்ணிட்டோம்.
ஸோ இதில 2 அசைன்மென்ட் இதில ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் ஆன் ஆகும். ஸோ இப்ப கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரவுட்டர்ல இந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் நம்ம இன்னும் அசைன் பண்ணல. அதாவது 12.0.0.0 நெட்வொர்க். ஸோ இதையும் கிளிக் பண்ணிட்டு, இது இன்டர்ஃபேஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. 0 பார் 0. FA 0 பார் 0ங்கிற இன்டர்ஃபேஸ் போயிட்டு நம்ம அசைன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு 12.0.0. ஸோ அது ஆல்ரெடி தப்பா அசைன் பண்ணிட்டோம். இங்க 10 தான் அசைன் பண்ணணும் சீரியல் இன்டர்ஃபேஸ்க்கு. அதனால அத சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்க வந்து 12 அசைன் பண்ணணும். இப்ப இத அசைன் பண்ண பிறகு நமக்கு இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த இந்த ஐபி தான் நம்ம வந்து டிஃபால்ட் கேட்வே இந்த பிசிக்கு செட் பண்ணியிருக்கோம். இந்த ரவுட்டரோட ஈத்தர்நெட் போர்ட் ஐபி. இப்ப வந்து நம்ம வந்து இந்த நெட்வொர்க் நம்ம பிசிஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இந்த நெட்வொர்க் பிசி கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ரவுட்டருக்கும் நம்ம ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம். இது வந்து பேசிக் IPv4 அட்ரஸ் கான்ஃபிகரேஷன். தேங்க் யூ கைஸ்.